இந்த இயக்கத்துக்காரன் அப்படிதான் சொல்றான், இந்த சமூகத்தை வடிவெடுக்கிறவன் அப்படிதான் சொல்றான். எல்லாரும் சேர்ந்து குர்ஆனை பின்பற்றணும், ஹதீஸை பின்பற்றணும். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்காங்க, குர்ஆனையும் பின்பற்ற, நாம என்ன சொல்றோம்னா குர்ஆனையும் பின்பற்ற வேண்டும், ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும். குர்ஆன் யாரையாவது பின்பற்று என்று சொன்னால் அவங்களை பின்பற்றணும், அப்படிதானே இல்லையாங்க? அதுவும் குர்ஆனை பின்பற்றுறது தான். குர்ஆனையும் பின்பற்றுவோம், ஹதீஸையும் பின்பற்றுவோம். குர்ஆனும் ஹதீஸும் யாரையாவது பின்பற்ற சொன்னால் அவங்களையும் பின்பற்றுவோம். குர்ஆன் சொல்கிறது சஹாபிகளை பின்பற்ற வேண்டும் என்று. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் 110வது ஆயத்து தௌபால விரிவான அர்த்தம் சொல்லல. சஹாபிகளை முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அவங்களை பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். இந்த உலகத்தில் ஈமானுடைய முன்னோடிகள், நீங்க ஈமான் வேணுமா, பரிசுத்தமான ஈமான் வேண்டுமா, ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்து பிஹி ஃபக்கத் இஹ்ததவ், சஹாபிகளுடைய ஈமானை போல் உங்கள் ஈமான் இருந்தால் நீங்கள் ஹிதாயத் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த தீனுடைய மூத்த குடிமக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா குர்ஆனை பின்பற்றணும், ஹதீஸ் பின்பற்றணும். எனக்கு குர்ஆன் ஹதீஸ் தனி மாதிரியும் சஹாபாக்கள் ஒரு பார்ட்டி மாதிரியும் ஆக்கிடுறாங்க. சஹாபிகள் போல ஒரு தனி பார்ட்டி, குர்ஆன் ஹதீஸ் என்பது தனி பார்ட்டி. குர்ஆன் சஹாபிகளை பின்பற்றணும் குர்ஆன் தானப்பா சொல்லுது. சஹாபிகளை பின்பற்றணும் சொல்றாங்க சொல்றாங்க. فَوَعَدْنَا مَوْعِظَةً بَلِيغَةً ذَرَفَتْ مِنْهَا الْعُيُونُ وَوَجِلَتْ مِنْهَا الْقُلُوبُ. அல்லாஹ்வுடைய ரசூலுங்களுக்கு ஒரு பயான் செய்தாங்க. எங்களுடைய கண்கள் எல்லாம் கலங்கி விட்டது, எங்களுடைய உள்ளங்கள்லாம் நொறுங்கிவிடும் அளவுக்கு ஒரு பயான் செய்தாங்க. என்ன பயான் செய்தாங்க? சொன்னாங்க, மன் யஇஷ் மின்கும் மின் பஅதி ஃபஸயரா இஃப்திலாஃபன் கஸீரா. எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களே கேட்டுக்கொள்ளுங்கள், எனக்கு பின்னால் பல பிரிவினர்கள் உலகத்தில் வருவார்கள். பல இயக்கத்துக்காரன் வருவான், எல்லாரும் குர்ஆனை சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் நேர்வழியில் இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? இந்த உம்மத்து காது திறந்து கேட்டுக்கொள்ளட்டும். நீங்கள் நேர்வழியில் இருக்கின்றதற்கான அடையாளம் என்னன்னு சொன்னா, அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், என்னுடைய சுன்னத்தை பற்றிக் கொள்ளுங்கள், நேர்வழி பெற்ற என் கலீஃபாக்களின் சுன்னத்தையும் பற்றிக் கொள்ளுங்கள். என்ன செய்யறாங்க? இப்போ ஜும்மால 2 பாங்கு சொல்லக்கூடாது, சொல்ல ஒரு பாங்கு தானே சொன்னாங்க. 2வது பாங்கு உஸ்மான்லான்னு உண்டாக்குனாங்க. அதனால உஸ்மான்லான்னு வேற, ஸல்லல்லாஹு நேர்வழிக்கான அடையாளமே கலீஃபாக்களின் சுன்னத்தையும் சேர்த்துல பின்பற்றன்னு சொல்லி இருக்கிறாங்க. உஸ்மான் தான் பின்னால போனா சொர்க்கம் வர கன்ஃபார்ம், ஒம்மினால போனா ஜெயிலுக்குள்ள கூட்டு போற. லிக்குல்லி நபியின் ரஃபீக்குன் ரஃபீகி ஃபில் ஜன்னத்தி உஸ்மான் இப்னு அஃபான். ஒவ்வொரு நபிக்கும் சொர்க்கத்தில் ஒரு நெருங்கிய தோழர் இருப்பார், என்னுடைய தோழர் உஸ்மான் தான் சொன்னாங்க. அருமையானவர்களே, அதனால அது மாதிரி இன்னைக்கு பித்அத்னா புது அர்த்தம். என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாதது, ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாத பிற பித்அத்தா பார்க்கிறதுக்கு கேட்கறதுக்கு அழகான வார்த்தை மாதிரி தெரியுது. குர்ஆன் இப்படிப்பட்ட ஒரு தொகுப்பிலே ரசூலுடைய காலத்தில் இல்லை, அதனால அது வழிகேடா? இன்னைக்கு நாம வச்சு கையில வச்சு ஓதிக்கிட்டு இருக்கிறோமே, இது மாதிரி குர்ஆன் ரசூலுடைய காலத்தில் இல்லை. சித்திக் நாயகத்துடைய காலத்திலே, அதுக்கு பிறகு முயற்சியிலே பின்னால் அது தொகுக்கப்பட்டது. பித்அத்தா இல்ல பித்அத்து வழிகேடா? இல்ல வழிகேடு நரகமா? பித்அத்துனா என்ன அர்த்தம்? ரசூலுடைய காலத்தில் இல்லாததுன்னு அர்த்தம் வைக்க கூடாது, அது தப்பு. அது ரசூலுடைய காலத்தில் இல்லாததுன்னா நம்ம குர்ஆன் வச்சு ஓதுறதே பித்அத்து, நரகத்துக்கு கொண்டு போகும்னு அதனுடைய விளக்கம் அப்படி வந்துடும். எத்தனை காரியங்கள் அதுக்கு பித்அத்துக்கு நான் விளக்கி சொல்ல நினைச்ச நேரம் இல்ல. பித்அத்தினுடைய அசல் அர்த்தம் என்னன்னு சொன்னா, எது புதிதாக வந்திருக்கிறது, ஷரீஅத்தில் அதற்கு அடிப்படை இல்லை, மார்க்கத்திலே ஷரீஅத்திலே அதற்கு அடிப்படை இல்லை, அதுதான் பித்அத். ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாததுன்னா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குது, அது போற நரகத்தின் வழிகேடும் நரகம் என்று ஆகிவிடும். அதனால உம்மத்து இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தீனுடைய அடிப்படையே இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வின் மார்க்கத்தை நாம பின்பற்றணும்னு சொன்னா நம்முடைய முன்னோர்கள் வழியாகத்தான் பின்பற்ற வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் இறையச்சம் உள்ளவர்கள், நன்மக்கள். ஒரு 5 பேருடைய சுருக்கமான வரலாறு சொல்ல நினைச்சேன், ஆனா நேரம் இல்லை, நான் சொல்லல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஹஜ்ரத் சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தினுடைய நேரத்தில் மக்களை பார்த்து கேட்டாங்க, எனக்கு பின்னால் யாரை வணங்குவீங்க? என்னங்க பதில் சொல்லணும்? பையன் கேட்கிறாரு, தகப்பனார் கேட்கிறாரு, எனக்கு பின்னால் யாரை வணங்குவீங்க? என்ன பதில் சொல்லுவாங்க? சும்மா சொல்லுங்களேன். அல்லாஹ் வணங்கு, ஒரே பதில் தானுங்க, அல்லாஹ் வணங்கு போதும், அவ்வளவுதான். ஆனால் என்ன பதில் சொன்னார்கள்? உங்களுடைய இரட்சகனான அல்லாஹ்வை, உங்களுடைய முன்னோர்களின் இரட்சகனான அல்லாஹ்வை, அல்லாஹ்வின் மார்க்கத்தை முன்னோர்களின் வழியாகத்தான் பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆன் எவ்வளவு ஆயத்துகள்ல சொல்லி காமிக்கிறது. அவங்கள பூரா தள்ளிட்டு எங்க போக போறீங்க?
அவங்கள கூட சித்திக் அக்பரை விட முடியுமா? உமர்தான் விட முடியுமா? யாரை விட முடியும்? தாபீன்களிலே, நாதாக்களிலே இந்த உலகத்தில் ஏராளமான தஃசீர்களை தந்தவர்கள், ஹதீஸ்களை தந்தவர்கள், ஆயுளுடைய நூல்களை தந்தவர்கள். அதனால முன்னோர்கள் வழியாகத்தான் மார்க்கம். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும்னா குர்ஆனும் ஹதீஸையும் பின்பற்றுவோம். இன்னொரு வாசத்தையும் சேர்த்து சொல்லுவோம், குர்ஆனும் ஹதீஸையும் யாரையாவது பின்பற்ற சொன்னால் அவங்களை பின்பற்றுவோம்.